கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான நிறைய ஸ்டாக் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குங்க இல்லை விற்றுருங்க அப்படின்ற எந்த விதமான ஒரு சஜஷனும் கிடையாது. முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் படி நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது சென்கோ கோல்டு. இந்த சென்கோ கோல்டை ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு 390 அப்படின்ற அந்த ப்ரைஸில் வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு இப்போது அது லாஸில் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன செய்ய அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபுல்லாகவே அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 5245, கரண்ட் ப்ரைஸ் 320. ஸ்டாக்கோட பிஇ 24.3. ஸோ இந்த ஸ்டாக்கோட பிஇயோட எந்த ஸ்டாக் இந்த அண்டர் வேல்யூடாக இருக்கா இல்லை ஓவர் வேல்யூடாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட் ஒன் ஆஃப் த பேராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது பிஏ தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிஏ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கணும். அப்படி கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 31.2. ஸோ இப்போது ஸ்டாக் பிஇ 24.3. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் 10ல் இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஆர்ஓஇ இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டைட்டனுக்கே பார்த்தீங்கன்னா 19.4 அப்படின்ற ரேஞ்சு தான் இருக்குது. ஸோ அதுதான் ஹையஸ்ட். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது வளர்ந்து வரக்கூடிய ஸ்டாக் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஓசி பார்த்துட்டோம். ஸோ ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் 9.83. ஸோ இதுக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஆர்ஓசியும் கிட்டத்தட்ட பேரலராக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேரலராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும். டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. ஸோ டெப்ட்டு ஒரு டீசெண்டான டெப்ட்டு தான் இருக்கும். ஸோ ஒன்றுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெல் நவுன் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஸ்லைட்லி ஒன்றுக்கு ஒரு 1.3 இருக்குது. ஸோ பெரிய லெவலில் இஷ்யூ இல்லை. ஸோ இருந்தாலும் இது ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல ஸ்டாக், ஒரு ஆவரேஜான ஸ்டாக்கு தான். ஸோ லோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் லோ அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் பார்க்கும்போது பெக் ரேஷியோ. ஸோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2.94 இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஸ்டாக். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்ஓஇ 9.83 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு டெப்ட்டு பார்த்துட்டோம். ஸோ குயிக் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 0.39 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.7 இருக்குது. கரண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ குயிக் ரேஷியோ கொஞ்சம் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் மாடரேட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, என்னோட பார்வையில் இந்த ஸ்டாக் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குக்கு சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வளர்ந்து வரக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ஒரு வளரக்கூடிய ஸ்டாக்கு தான். ஸோ அண்டர் வேல்யூடில் பிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அண்டர் வேல்யூடில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கோட பிஸ்னஸ் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை மட்டும் நம்ம இப்போ பார்த்துருவோம். ஏன் இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்க்குறோம்னா, ரீசெண்டாக குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை அவங்க கொடுக்கல. ஆனாலும் இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த லாஸ்ட் 2 குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த ஜூனில் பார்த்தீங்கன்னா 2022 1000 கோடியாக இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவே நான் போகிறேன். இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2025 1800 கோடியாக இருக்குது. ஸோ ஜூனில். ஸோ மார்ச் 2025 ஜூனில் 1362 கோடியாக இருந்துச்சு. ஸோ டிசம்பர் 2024 2000. இந்த 2000 கோடியிலேருந்து ஸ்லைட்லி உங்களுக்கு குறைஞ்சிட்டு மார்ச்சில் குறைஞ்சிருக்கும், ஜூனில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த செப்டம்பரில் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம், அதாவது இந்த செக்டாருக்கே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அதை பற்றி அனலைஸ் பண்ணலை. ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு
இப்போது இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸோ அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. 2024 டிசம்பர் பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது 2024 டிசம்பர் 2023 கோடி. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2023 டிசம்பரில் 1600 கோடி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது 2022 டிசம்பரில் 1350 கோடி. ஸோ இந்த டிசம்பர் மாதம் மட்டும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் இந்த ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல சேல்ஸ் வந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்து வந்திருக்கும். ஸோ அதோட இம்பேக்டை தான் இப்படி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ அதனால் நம்ம தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ நான் இந்த ஸ்டாக்கில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் 64.39 இருக்குது. ஸோ இதை ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இஸ் குட். நெக்ஸ்ட் எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் 6.76லேருந்து 8.81 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ஒரு 2% மேலே உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கில் எஃப்ஐஐ வந்து அவங்களோட ஸ்டேக்கை வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ இது ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிஐ பொறுத்த வரைக்கும் 12.77லேருந்து 11.58 உங்களுக்கு குறைச்சிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா உங்களுக்கு டிஐ செல் பண்ணதுனால எஃப்ஐ வந்து அதை பை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். பப்ளிக் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னோடது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஸ்டாக்கு எப்படி எந்த மாதிரியான சில ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இது என்னுடைய பார்வை. ஸோ இதை நான் உங்களுக்கு மொட்டையாக சொல்லலை. சென்கோ கோல்டு வந்து மேலே போகும் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ போகிறதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அவங்களோட ரெவென்யூ எப்படி இருக்குது, ஸோ அவங்களோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் தான் உங்களோட ஓன் டிசிஷன் எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நம்ம சென்கோ கோல்டில் அனலைஸ் பண்ணிடலாம். சென்கோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது அதோட ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது 732. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலோ கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போதைக்கு பிரேக் அவுட்டில் இல்லைனாலும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இதுக்கான இந்த ஸ்டாக்கில் ஒரு வாய்ப்பு வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி செய்யலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இந்த சப்போர்ட்டில், அதாவது இந்த 313 அப்படின்ற இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நான் வீக்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக இப்படி தான் நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில், நெக்ஸ்ட்டு ஸ்மால் புல்லிஷ் கேண்டில், லாஸ்ட்டாக 2 பேரிஷ் கேண்டில் வீக்லியில் பிரிண்ட் ஆகிட்டு லாஸ்ட்டாக இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இதை வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் இன்வெர்டட் ஹேமர்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த 313 பிரேக் பண்ணி கீழே விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 237 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வரைக்கும் வரலாம். ஸோ இதை உடைச்சால் அப்படி வரும்போதும் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே இருந்து கீழே வரும்போதும் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றது சொன்னது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கிடையாது. இந்த ஸ்டாக்கை வந்து அவங்க ஆல்ரெடி 390க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ 313 இருக்குது. அந்த லாஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை உடக்கி தான் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்க வேண்டாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரை பொறுத்த வரைக்கும் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த 237 அப்படின்ற இந்த ரேஞ்ச் வரும்போது நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம் கொஞ்சமாக. ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி 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 ஹை. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தையும் இந்த ஸ்டாக்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் நினச்சது இதை நான் இப்போ டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ரைமரி ட்ரெண்ட் ஒன்று ட்ரா பண்ணி பார்க்கலாம். அது எந்த ஜோனில் இது வரைக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம முன்னாடியே நான் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எது புரியாமல் இருக்கும். அதனால தான் நான் ட்ரா பண்ணலை. இப்போ ப்ரைமரி ட்ரெண்டை நம்ம ட்ரா பண்ணி பார்க்கும்போது இது எந்த ஜோனில் இருக்குது அப்படின்றத நம்மளால் இப்போது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ப்ரைமரி ட்ரெண்டை மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து உடைக்காது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த
ப்ரைமரி ட்ரெண்டில் வந்து ஒருவேளை இப்போ நம்ம சொன்ன அந்த ஜோனை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குன்னா இந்த ப்ரைமரி ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி அதாவது இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த ஜோன் இதுதான் ப்ரைமரி ட்ரெண்ட். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ப்ரைமரி ட்ரெண்ட் இருக்கும். இந்த ப்ரைமரி ட்ரெண்டை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒருவேளை இதையும் உடைத்தால் இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை இதையும் உடைச்சிச்சுன்னா வீக்லியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் இந்த 251 டெய்லியில் பார்க்கும்போது இந்த ஜோன் நெக்ஸ்ட் லோவாக இருக்கும். இந்த ஜோனுக்குள்ளே அதாவது இந்த 2 சப்போர்ட்டில் இந்த கரெக்டாக 3 கொடுத்துருக்கோம். இந்த 3ல் எங்கேயாவது உங்களுக்கு என்ன பண்ணும்னா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். நெக்ஸ்ட் ஸ்டாக் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபாலுங்க. ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 415 அந்த விற்க சொல்லும்போது விற்கில் இருந்து பார்க்கும்போது 415 அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்த இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் வந்து எங்கே வரைக்கும் வரும், ஸோ எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைமரி ட்ரெண்டு இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 2 or 3 டைம்ஸ் என்ன இருக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக காட்டுறேன். ஸோ மந்த்லியில் கூட மாற்றிக்கிடுவோமா? மந்த்லியில் மாற்றிக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த சார்ட்டை வந்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போது மந்த்லியில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள் கரெக்டாக இந்த ஸ்டாக் எப்போல்லாம் கீழே விழுகுதோ அப்போல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இந்த பிகினிங் ஸ்டேஜிலேருந்து மேலே போயிட்டு அகைன் இங்கே ஒரு ஃபால் கொடுத்துருக்கும். மந்த்லி சார்ட்லேருந்து இது ஒரு நல்ல ஃபாலுங்க. ஸோ மந்த்லி சார்ட் அப்படின்றதுனால ரொம்ப 2-3 கேண்டில்ஸ் வந்து வந்திருக்கு. இங்கேருந்து மறுபடியும் என்ன இருக்குன்னா பவுன்ஸ் பேக் கொடுத்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஜோன் நெக்ஸ்ட்டு ஒரு ரேலியை முடிச்சுட்டு மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் ஒரு பிக் ரேலி வேறு லெவல் ரேலியை கொடுத்துருக்கும். ஸோ கொடுத்துட்டு இந்த ஸ்டாக் என்ன இருக்குது அகைன் மறுபடியும் இப்போ அதான் ஆல் டைம் ஹை போனது. ஸோ இந்த ரேலியை முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூவாக மேலே தான் போயிருக்கு. அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போயிட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் வந்து தான் ஒரு கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் வந்து ஒன்று என்ன ஆகும் டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேலே போகுது அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கணும். இல்லை ஒரு ரிசல்ட்ஸ் பேசிக்காக ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ் காரணமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எப்போ ஹிட் பண்ணுதோ அப்போ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணும்போது நம்ம அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் ரோலக்ஸ் ரிங். இந்த ரோலக்ஸ் ரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 279. இந்த 279லேருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போது கீழே விழுந்துட்டுருக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஐபிஓ ப்ரைஸுக்கு நியர்பையில் வந்திருக்கு. ஐபிஓ ப்ரைஸோட ஃபர்ஸ்ட் கேண்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அந்த கேண்டிலில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் பேக். அதாவது நான் மந்த்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். மந்த்லி சார்ட் தான் உங்களால் ஈஸியாக அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வச்சுருக்கேன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. கேண்டில் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த சப்போர்ட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம மந்த்லியில் வைக்கிறது உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஸோ சார்ட்டு உங்களுக்கு எந்த ஜோனில் இருக்குது அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போது ரோலக்ஸ் ரிங்கை கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ ப்ரைஸோட லோவுக்கே வந்துடும் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கோட லோ இந்த 106 அப்படின்ற இந்த பாயிண்ட்ஸுக்கு வந்துட்டு தான் இந்த ஸ்டாக் வந்து பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே வரும்போது இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ரேலியை கொடுக்கும். அப்படி கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கணும்னா என்ன பண்ணணும், டெக்னிக்கலாக மட்டும் பார்த்தா பார்த்தாது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஃபண்டமெண்டலும் பார்க்கணும். ஸோ இதே விஷயம் இப்போது ரீசெண்டாக நடந்துச்சு ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஐபிஓ ப்ரைஸுக்கு வந்துட்டு தான் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. அந்த ஐபிஓ ப்ரைஸுக்கு வரும்போது நம்ம ஷார்ட் டேர்ம்க்கு அந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருந்தோம்.
ஓகே, இப்போது இந்த ஸ்டாக்கோட ஒரு ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோம். ஏன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி தான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இறங்கினாலும் மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுக்கும். இல்லைன்னா அதோட ஐபி ப்ரைஸையும் உடச்சி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அந்த ரீசனால தான் நான் சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த ரோலக்ஸ் ரிங்கோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வேகமாகவும் கிளியராகவும் பார்த்துருவோம். மார்க்கெட் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 3453 கோடி. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட பிஇ பார்க்கணும். இந்த ஸ்டாக்கோட பிஇ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டாக்கோட பிஇ அப்படின்னு பார்க்கும்போது 18.7. ஸோ இந்த பிஇயை நம்ம இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது 32. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஇ வந்து உங்களுக்கு அண்டர் வேல்யூடாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூடாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத இது மூலிமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆர்ஓசி பார்க்கும்போது 22.8, ஆர்ஓசி 19. ஸோ ரெண்டுமே நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு 3 பேராமீட்டரும் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ப்ளஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ரேஷியோ பெக் ரேஷியோ. இந்த பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.5 இருக்குது. ஸோ இந்த ரேஷியோவும் இந்த ஸ்டாக்குக்கு ப்ளஸ். நெக்ஸ்ட்டு டெப்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 0.01% தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்றத நம்ம இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எல்லா பேராமீட்டர்ஸும் ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து அதோட ஐபிஓ ப்ரைஸ்க்கு வரும்பொழுது இந்த ஸ்டாக் வந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்றது ஸோ என்னுடைய அனாலிசிஸில், ஸோ என்னோட பார்வை அப்படி இது. ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டெப்ட் இல்லை, பெக் ரேஷியோ நல்லாயிருக்கு. ஸோ ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ, நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி பிஇ, ஸோ இப்படி எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு புக் வேல்யூ பார்க்கும்போது புக் வேல்யூ, ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஸோ ஒரு பெரிய லெவலில் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அண்ட் ஒரு அண்டர் வேல்யூடில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வால்யூமையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? ஓகே, அதாவது ஆவரேஜ் வால்யூம் 1 இயருக்கு பார்க்கும்போது 42,235. பட் இப்போது 1 மந்தோட வால்யூம் 2,58,401. பட் இப்போ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது 3,23,030. ஸோ எந்த அளவுக்கு இந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். லாஸ்ட் 1 மந்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 வால்யூம் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அதோட ஐபி ப்ரைஸ் வரும்போது இன்னும் மேலே போகிற வால்யூமும் இன்னும் அதிகமாகும். நிறைய பையர்ஸ் உள்ளே வருவாங்க. அப்படி வரும்போது இந்த ஸ்டாக் பவுன்ஸ் பேக் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாகவும் உங்களுக்கு ஃபண்டமெண்டலாகவும் ஒரு நல்ல ஜோனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டாடா கன்சியூமர். இந்த டாடா கன்சியூமரை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து எப்படி ரேலி ஆகிட்டுருக்கு, இதோட ஸ்டாக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ மந்த்லி சார்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரைசிங் வேஜில் தான் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து, அதாவது இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு சைட்வேஸ் மாதிரி வந்துட்டுருக்கு, சைட்வேஸ் வித் டவுன் சைட். ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்துருச்சு, கீழே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இந்த ஸ்டாக்கு பவுன்ஸ் பேக் மேலே கொடுத்துருக்கு. மேலே போயிட்டு இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ண முடியல, அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த ஸ்டாக் மேலே ஒன்று ரேலி கொடுக்கணும். அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரேலியை இந்த ஸ்டாக் வந்து கொடுக்கும். ஸோ மேலே இந்த இதுதான் ரெசிஸ்டன்ஸ். உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்முக்கு நான் சொல்கிறேன். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஒரு 1500 to 1600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஒருவேளை இந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும், சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ நான் அந்த ஸ்டாக்கை வந்து டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்டாக இப்போது எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும், அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது கரண்ட்டாக பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது டாடா கன்சியூமர் பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை அதாவது இதோட ப்ரீவியஸ் அந்த சைட்வேஸ் வந்துச்சு இல்லையா, ஸோ இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி இப்போ என்ன இருக்குது மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ட்ரேட் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு ரீடெஸ்ட்டும் எடுத்திருக்கு. எப்போது ஃப்ரைடே. இந்த விக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன்.
இந்த விக்கில் நான் வந்து உங்களுக்கு பாடியில் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். விக்குக்கு மாத்திரம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக என்ன இருக்கும், அந்த ஸ்டாக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நிமிஷம் இந்த கேண்டிலை உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த விக்கு வந்து இந்த விக்கில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை மாற்றி உங்களுக்கு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்கு வந்து என்ன இருக்குன்னா புல் பேக் கொடுத்துருக்கோம் ஃப்ரைடே. ஸோ இங்கேருந்து ஒன்று அகைன் மறுபடியும் இங்கே வரலாம். இங்கே வந்துட்டு நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் கொடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை மண்டே வந்து இங்கே கூட நெக்ஸ்ட் அப்படியே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி மேலே போகலாம். ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து புல் பேக் ஆனிச்சு அப்படின்னா நம்ம எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த ஸ்டாக்கு வந்து இந்த ஜோனுக்கும் கூட வரலாம். இது ஒரு மைனர் ட்ரெண்டு. இந்த மைனர் ட்ரெண்டுக்கு வந்துட்டு கூட என்ன ஆகலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இதான நடந்திருக்கு. இப்போ கரண்ட் ட்ரெண்ட் லைன் இது தான். ஸோ கரண்ட்டாக இந்த ஸ்டாக்கோட விலை நகர்வு இப்படி தான் இருக்குது இல்லையா. ஸோ கரண்ட்டாக இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது இங்கேருந்து இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கும். அகைன் மறுபடியும் இங்கே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிருக்கு. ஒரு வேளை இந்த ப்ரீவியஸ் ஹையை உடச்சிச்சு அப்படின்னா இங்கே வரும். ஸோ இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் தான் நம்ம வைக்கணும். 1108 அப்படின்றது எஸ்எல்லாக நம்ம இந்த ஸ்டாக்குக்கு வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த 1104க்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம எஸ்எல்ல கொடுத்துடணும். ஓகே, இன்னொரு விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஸோ நான் அந்த ஐடியாவில் தான் இருக்கிறேன். இப்போ நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம ஸ்டாக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம். அந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கையும் நம்ம அவங்களோட ஃபண்டமெண்டல் மட்டும் ஸ்ட்ராங்கான கம்பெனியா அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ போடலாம். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இப்போ ஒரு வீடியோவில் வந்து ஒரு 5 ஸ்டாக் 10 ஸ்டாக் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கா, அந்த ஃபண்டமெண்டலையும் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் நான் இருக்கேன். ஸோ உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் நீங்கள் காமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நான் அந்த வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்றத நான் டிசிஷன் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் லாரஸ் லேப். இந்த லாரஸ் லேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா அதோட மல்டியர் பிரேக் அவுட் கொடுத்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ மேலே ஒரு நல்ல ரேலியையும் போஸ்ட் பண்ணிச்சு. நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 704 அப்படின்ற ப்ரைஸ்லேருந்து இப்போது 944 வரைக்கும் போயிட்டு ஒரு கரெக்ஷனையும் ரீடெஸ்ட்டையும் கொடுத்துட்டு மேலேயும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஜோனில் போய் இதோட ப்ரீவியஸ் ஹை நீங்கள் நினைக்கலாம், இதோட ப்ரீவியஸ் ஹையை போய் பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டு மேலே ரேலி ஆகிட்டுருக்க ஒரு ஸ்டாக்கை போய் நம்ம வாங்குறதுக்கும் ஒன்று ஒரு பேட்டர்ன்ஸ்லையோ இல்லை ஒரு நல்ல டவுன் சைடில் ஒரு சைட்வேஸ் போயிட்டு பிரேக் அவுட் கொடுக்கும்போது வாங்குறது தான் பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. இந்த ACI இந்த ஸ்டாக்கோட டார்கெட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ தான் கொடுத்துருந்தோம். எப்போ கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தேர்ஸ்டே கொடுத்துருந்துருப்போம். நம்ம கொடுத்த நெக்ஸ்ட் டேயே என்ன இருக்குன்னா உங்களுக்கு 9% மேலே போயிருக்கும். நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. நான் இப்போ ட்ரெண்ட் லைனை வந்து மாற்றிருக்கேன். நம்ம கொடுத்த ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 287 அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸ் வரும்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ அப்படி ஏன் வரலாம் அப்படின்ற ரீசனை நம்ம பார்த்துருவோம். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை நீங்கள் பாருங்கள், இந்த 287ல் இந்த 2 ஜோனையும் நம்ம கவனிச்சோம்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இங்கே ஒரு ஹை இருக்குது, இந்த விக் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இங்கே ஒரு கேண்டிலோட பாடியே இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக்கோட டார்கெட்டை வந்து நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இவ்வளோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால
ஸோ 2 விஷயத்தை பண்ணலாம். ஒன்று பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். செகண்ட் பார்க்கும்போது அதோட பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் அதை அந்த ஸ்டாக் அப்படியே அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ஹோல்டு பண்ணலாம். நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ 349 அப்படின்றது உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நம்ம பார்க்க போகிற கடைசி ஸ்டாக் பஜாஜ் ஃபினான்ஸ். இந்த பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு ரைசிங் வீக்லி சார்ட் எடுத்துருக்கேன். ரைசிங் வேஜில் தான் உங்களுக்கு இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் மேலே போயிட்டுருக்கு. இப்போது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட் டாப் ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, பிரிண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே வரப்போதா. ஸோ கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. இப்போது மார்க்கெட்டும் ஒரு லாஸ்ட்டு 2-3 கேண்டில் வந்து உங்களுக்கு பேரிஷில் இருக்குது. மார்க்கெட் இதனால் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. மேபி வந்துச்சு அப்படின்னாலும் சரி, வரனாலும் சரி, என்னை பொறுத்து வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாக் வந்து கீழே விழுகும். அப்படி இல்லைனாலும் இந்த பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிச்சு அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் அபோவ் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா பிரேக் அவுட். ஒரு வேளை இல்லை அப்படின்னாலும் அகைன் மறுபடியும் இங்கே வந்துடும். இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது இந்த சப்போர்ட்டில் வந்து இந்த ஸ்டாக் இங்கேருந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கீழே வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 100% வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் இந்த பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் வரலை இன்னும் நினைக்கிறேன். ஒரு வேளை ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரிசல்ட்ஸையும் எப்போ வந்து வருது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்கணும். ஸோ இந்த சேனலை நம்ம பார்த்தோம்னா தெரியும், இதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் உடைக்கலை. ஸோ உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமாக பார்க்கும்போது முழுக்க நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய மாதிரி தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு புதியவராக இருந்தால் உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட் தேவைப்படும். அப்படி தேவைப்படும் பொழுது ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது நான் ஏஞ்சல் ஒன் தான் சொல்லுவேன். ஏஞ்சல் ஒன்னோட லிங்க்கையும் அலைஸ் பியூ வந்து லாங் டேர்முக்கு அண்ட் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 ப்ரோக்கரேஜோட லிங்க்கையும் நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.